வியாபாரத்துக்காண்டி கடை கிடையாது. எல்லாரும் வீட்டில் எப்போ கடைப்பிடிக்கிறாங்களோ அதை தான் வெற்றியாக நினைக்கிறோம். நல்ல வரவேற்பு இருக்குது, புரியுது. ஆனால் அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் புரியாமல் தடுமாறுறாங்க. எளிமையான சமையல் தான், அதனால் செய்முறை புக்கு இருக்குது, அதை பார்த்து கூட செய்யலாம். இல்லைனாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் கூட நாங்கள் சொல்லித்தர தயாராக. அது வந்து வாங்கிக்கலாங்க கண்டிப்பாக. நீங்கள் சாப்பிட்றத விட உங்கள் வீட்டில் செய்கிறேன்னு சொல்கிறது தான் நாங்கள் வெற்றியாக நினைக்கிறோம். குரு இருக்கார், அவரோட வழிகாட்டு தான் செய்துட்டு இந்த உணவுக்கு மக்கள் மாறணுங்கிறது தான் நோக்கம். அதுக்கு அறிமுகம் தான் கடையில் நடக்கிறது ஒரு டெமோ மாதிரி. நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி உணவு, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு காய்கறி பொரியல் போட்டு எல்லாமே 7 நாளைக்கு 7 விதமாக இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போனால் எந்த காய் விலை கம்மியாக இருக்குது அந்த காய் சாம்பார் போடலாம், இதை பொரியல் பண்ணலாம், இதை இதுதான் ஹோட்டலோட நிலை. ஸ்டார் ஹோட்டலோட அதான் நிலை. ஆனால் நம்ம கடையில் குருஜி சொன்ன லிஸ்ட்டு படி 7 நாளைக்கு 7 விதமாக சாப்பாடு இருக்குது. இந்த லிஸ்ட்டை நாங்கள் நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு கொடுத்துருக்கோம். நிறைய பேர் அவங்க வீட்டு கிச்சனில் வச்சுருக்காங்க. இந்த லிஸ்ட்டு படி எல்லா காய்கறியும் கலந்து சாப்பிட்றாங்க. ஆவரேஜ் ஃபுட்டு கிடைக்கும். என்ன வயிற்றுக்கு சாப்பிட்றது ஆகாரம் கலந்து எல்லா காய்கறியோட எனர்ஜி கிடைக்கும்ல. சாப்பிட்ட மாதிரியே தெரியாது, சாப்பிட்ட கனம் இருக்காது, ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். இங்கே சின்ன வயசு பசங்க தான் நிறைய வர்றாங்க. சின்ன வயசு பசங்க தான் நிறைய வர்றாங்க. மாறணுங்கிறதான் மாறுவாங்க, கிராஜுவலாக மாறுவாங்க. நீங்கள் தயவுசெய்து வீட்டில் கடைப்பிடிங்க. புளி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல தக்காளி யூஸ் பண்ணுங்கள். புளி சேர்க்கவே வேண்டாம். அவ்வளோதான். புளி என்ன பண்ணணும்னா கிராஜுவலாக மெல்ல 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 நம்ம ரத்தத்தோட அடர்த்தி அதிகப்படுத்திடும். அதாவது ரத்தத்தை சுண்டிடணும்னு பெரியவங்க சொல்லிகள் அந்த வேலையை மரத்தில் விளையிற புளி செய்யும். நம்ம உடம்புக்கு புளிப்பு சுவை வேணும், அது தக்காளியில் எடுத்துக்கலாம். மாங்காய் போட்டுங்க, எலுமிச்சம்பழம் போட்டுங்க, நெல்லிக்காய் போட்டுங்க. இந்த மரத்தில் விளையிற புளி வேண்டாம். நமக்கு உடம்புக்கு கார சுவை வேணும். மிளகாய் என்ன பண்ணணும்னா நம்ம இறைப்பை சுவரெலாம் அரிப்பு கொடுக்கும், எரிச்சல் கொடுக்கும், நம்ம உணர்வுகளை தூண்டும், டென்ஷன் ஆகும். இந்த மாதிரி வேலையெல்லாம் மிளகாய் செய்யும். நம்ம உடம்புக்கு கார சுவை வேணும், மிளகுலேருந்து எடுத்துக்கலாம். நம்ம நாட்டில் வந்து மிளகு தான் பாரம்பரிய உணவு. ஆரம்ப காலத்தில் மக்கள் மிளகு காரம்னா மிளகு தான் பயன்படுத்தியிருக்காங்க. சமீபத்தில் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்தியாவில் மிளகு அறிமுகமாச்சு. இது முதல்ல அறிமுகமாகும் போது இது மிளகு மாதிரி காரமாக இருக்குன்னு அதுக்கு மிளகான்னு பேர் வச்சு, அது எக்கனாமிக்கலாக விலை கம்மியாக இருக்குதுன்னு மக்கள் அதில் இறங்கிட்டாங்க. அது கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும் காரம். இது மிதமான காரமாக இருக்கும். மிளகு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், நல்லது. அதனால் இதை பயன்படுத்திக்கலாம். அதில் செலவானாலும் பரவாயில்ல, வைத்திய செலவு கம்மியாக இருக்கும். டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் இதில் மாற்றி இந்த மாதிரி ஐட்டம் ஒன்று செஞ்சு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அப்புறம் 1, 2, 3 அப்படியே எல்லாம் மாற்றிடலாம். லைக் பண்ணுவாங்க. சுவைங்கிறது வந்து உப்பு, காரம், புளிப்பு இது 3 மேட்சாக இருந்தால் சுவை. அவ்வளோதான். அரை வயது தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அரை வயது உணவு, 1/4 வயது அளவு தண்ணி, ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மிக்சியில் அரைக்கிறீங்களா, உங்களுக்கு நல்லா தெரியும். மிக்சி நிறையா போட்டு அரைச்சிங்கன்னா அரைக்க முடியும். அரை மிக்சி போட்டு அரைக்கிங்கன்னா நல்லா அரைச்சிடும். அது மாதிரி அரை வயது சாப்பிட்டாக்க நல்லா அந்த இதெல்லாம் நிறைஞ்சி நம்ம உடம்புல ஏறும்.